Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செயல்படும் நியாய விலைக் கடையில் பயோமெட்ரிக் சிஸ்டம் சரிவர செயல்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பள்ளிப்பாளையம் ஒட்டமெத்தி ரவுண்டான பகுதியில் செயல்படும் ரேஷன் கடையில் கடந்த சில மாதங்களாகவே குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை வைத்து ரேஷன் பொருட்களை வாங்கி செல்லும் பயோமெட்ரிக் கருவிகள் சரிவர வேலை செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்தால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இதுகுறித்து திருநச்ச திமுக அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் உள்ள நகராட்சி நிர்வாக இயக்குநர் அலுவலகம் முன்பு ஜூலை 17ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாநகராட்சி பணியாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலர்கள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் பிற அரசு துறை ஊழியர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வை போல தங்களுக்கும் அமல்படுத்த வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்காக காத்திருக்கும் 450க்கும் மேற்பட்டோரை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடலில் விழுந்து மாயமான மீனவர் கச்சத்தீவு கடல் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த ஜூன் 18ஆம் தேதி மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் சீற்றம் காரணமாக படகு நடுக்கடலில் மூழ்கியது. இந்த விபத்தில் படகில் இருந்த 4 மீனவர்கள் கடலில் தத்தளித்த நிலையில் படகு ஓட்டுநர் இப்ராஹிம் ஷா மாயமானார். இந்த நிலையில் கச்சத்தீவு அருகே அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே கட்டி முடிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாடின்றி கிடப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மாடம்பாக்கம் பாரதி நகரில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தீபக் 2026 தேர்தல் நேரத்தில் தண்ணீர் தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற குருட்டு நம்பிக்கையில் அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் கொதிப்படைந்துள்ள மக்கள் 2026 தேர்தலில் திமுகவை கண்டிப்பாக தோற்கடிப்போம் என்று சூளுரைத்துள்ளனர்.